எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி ஏப்ரல் 16th இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆயிருக்குங்கிறது பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி ஒரு 170 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அப்படி ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்மளுக்கு 24,400 கிட்ட வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ அப்போ இந்த இன்புட்டில் 24,400 செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாடல் ரேஞ்ச், இது நேத்திக்கான ஸ்டாடல் ரேஞ்சு, இது இன்னைக்கு ஸ்டாடல் ரேஞ்ச் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து வரும். அப்புறம் நம்மளுக்கு மெயினாக இருக்கிறது வந்து இந்த R0, இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இல்லைனா ரெசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு இந்த ஸ்டாண்டல் மிட் பாயிண்ட்டும் இங்கே தான் இருக்குது. அப்போது இந்த தேர்ட் கேண்டில், அதாவது 925 கேண்டில் வந்து அதில் டச் பண்ணி பேரிஸ் கேண்டில் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. அப்போது ஸ்டாண்டல் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பை ஆகும், அதே மாதிரி இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா செல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாடல் ரேஞ்ச் கீழே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அடுத்த ரேஞ்சு ஸ்டாடல் ரேஞ்சாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து போகணும். இதை பிரேக் போயிடுச்சுன்னா அடுத்து வந்து S0 வந்து போகணும். இப்போது இது வந்து நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டு. இப்போ இதிலே பாருங்கள், நான் வந்து ப்ரீமியம் சார்ட் வந்து காமிக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து 24,400 கால் ஆப்ஷனு, அதே மாதிரி 24,400 புட் ஆப்ஷனை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்மளுக்கு இந்த நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 925க்கு வந்து நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்மளுக்கு ஸ்டாடல் மிட் பாயிண்ட் கீழே தான் இருக்குது. அப்போது நம்ம ரெசிஸ்டன்ட் வந்து டச் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே ஆகும். ஓகேங்களா? இது எந்த கேண்டில் வந்து டச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 925 கேண்டில் வந்து டச் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து கீழே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து புட் ஆப்ஷனை வந்து ஆக்டிவாக இருக்கும். இப்போது இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்து இருக்கும், ஆக்டிவ் மோடுன்னு இருக்கும் ஒரு லைன். அந்த லைனுக்கு மேலே எது இருக்கோ அதுதான் வந்து ஆக்டிவ் மோடில் வந்து இருக்கும். கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆக்டிவ் மோடுங்கிறது வந்து 170, நம்மளுக்கு புட் சைட்லையும் வந்து 170. ஓகேங்களா? 5 மினிட்ஸ் கேண்டில் படி நம்மளுக்கு வந்து ரெண்டுமே ஆக்டிவ் மோட் மேலே தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே நெஃப்டியில் பார்த்தீங்கன்னா 925க்கு வந்து அந்த ஸ்டாடல் மிட் பாயிண்ட் வந்து டச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு சப்போர்ட் எங்கெங்கெல்லாம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுக்கும், அப்படி இல்லைனா இந்த இடத்துல எடுக்கும். ஓகேங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும், ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டாடல் ரேஞ்ச் கீழே தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து புட் ஆப்ஷன் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கனால கரெக்டாக 925 கேண்டில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் வந்து டச் பண்ணி சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸ்பாட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட்டில் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி உங்களுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி புட் சைடில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போது இது டச் பண்ணி மேலே போச்சுன்னா நம்மளுக்கு அடுத்து பிஇபி வந்து போகணும். பிஇபி ஓடிச்சுன்னா அடுத்து R1, அடுத்து வந்து R2, அடுத்து வந்து R3. ஓகேங்களா? இது தாண்டி போச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டாண்டல் ரேஞ்சுன்னு வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? அந்த 24,400 ஸ்டாண்டல் ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 382.40 இருக்குது. இப்போ இந்த கேண்டிலோட ஹை பார்த்தீங்கன்னா 382 இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகி ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி கால் ஆப்ஷன் நம்மளுக்கு S1 உடச்சிருக்கு, அதே மாதிரி S2 உடச்சிருக்கு, அதே மாதிரி S3, அதுக்கப்புறம் S4 வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷனில் வந்து ஸ்டாடல் ரேஞ்சில் டச் பண்ணும்போது நம்மளுக்கு கால் ஆப்ஷனில் நம்மளுக்கு S4 வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகேங்களா? புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போய் அடுத்து R1 வந்து உடச்சனால திருப்பியும் R1 அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து மேலே போயிருக்கு. நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே டார்கெட்டு, அதுக்கப்புறம் S0, இது வந்து ஆக்சுவலாக எஸ்டர்டே க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு இந்த லைன் வந்து ட்ரா ஆயிருக்கு. எனக்கு வந்து சேஃபாக வந்து இன்னைக்கு ப்ரீமியம் வந்து எனக்கு வேணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வேணும்னா உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருவேன். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து S1, S2, அதே மாதிரி S3 வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா? ப்ரீமியத்தில் S4 நம்மளுக்கு வந்து எப்படி இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கோம் இது பாருங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் S2 வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்து. இன்னைக்கு ஏன் வந்து ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று ஸ்டாண்டல் ரேஞ்ச் வந்து நான் ஆன் பண்ணுறேன் பாருங்க, மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த லைன் இருக்குது பாருங்க, இது வந்து நேத்திக்கான ஸ்டாண்டல் ரேஞ்ச். ஓகேங்களா? இந்த லைன் வந்து இன்னைக்கான ஸ்டாண்டல் ரேஞ்ச். இப்போது இந்த ஸ்டாண்டல் ரேஞ்சில் நம்மளுக்கு இது வந்து நேத்திக்கு, அப்போ நேத்திக்கு இன்னைக்கும் இந்த 920 க்ளோஸ் ஆகும்போது, கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாண்டல் ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ நேற்றுக்கும் இன்னைக்கும் எவ்வளோ ப்ரீமியம் வந்து டிகே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 31 பாயிண்ட் வந்து டிகே இருக்குது. இது வந்து ரெண்டும் கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் சேர்த்து டிகே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்மியான டிகே 920க்கு நேற்றுக்கு இன்றைக்கும் கம்பேர் பண்ணும்போது கம்மியான டிகே ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி வந்து ஒரு நல்ல வால்டைல் மார்க்கெட்டோ இல்லைனா வந்து ஒன் ஷேர் மார்க்கெட்டாவோ இருக்கும். ஏன்னா கால் சொல்லரோ புட் சொல்லரோ அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து டிகே ஆகும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு
அதிகமாக ப்ரீமியம் வந்து டிகே ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேன்லேயே அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து நல்ல டிகே ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சைட்வேஸாக இருக்கும். உதாரணத்துக்கு நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேனில் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் மேலே வந்து டிகே ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஒரு பெரிய லெவலில் நேற்று வந்து சைட்வேஸாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரீமியம் தான் வந்து டிகே ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேனில். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. எப்பப்பெல்லாம் இந்த ப்ரீமியம் வந்து கம்மியாக டிகே ஆகுதோ, அதாவது நேத்திக்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸும் அதே மாதிரி 9:15 9:20க்கு க்ளோஸ் ஆன கேண்டிலோட டிகே எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி வந்து கம்மியாக டிகே ஆகுதோ அப்போ வந்து கால் செல்லர் புட் செல்லர் வந்து பேனிக் ஆவாங்க. அப்படி பேனிக் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டோ இல்லை வந்து அப் சைட் மூமெண்ட்டோ வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு வந்து ஜாஸ்தி இருக்கும். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இண்டிகேட்டர் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நம்ம இது ஆக்சுவலாக வந்து முடிஞ்ச மார்க்கெட் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்போர்ட் எடுத்து இது வந்து மேலே போயிருக்கனால நான் வந்து ஈஸியாக சொல்லிட்டேன். இது வந்து பாருங்கள் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு அப்படின்னு. ஆனால் இது இண்டிகேட்டரு லைவ் மார்க்கெட்டில் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்பவே வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். எப்போ வரீங்கன்னா நீங்கள் கால் செல்லர் புட் செல்லர் அந்த பாயிண்ட் வந்து பார்க்குற வரைக்கும். ஓகேங்களா? நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி வந்து டைரெக்ஷனில் போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன்லேயே புட் ஆப்ஷன்லேயே நம்ம வந்து என்ட்ரி வந்து போக முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த இண்டிகேட்டர் கம்ப்ளீட்டாக வந்து நான் செல்லர் மைண்ட் ஆஃப் வியூ வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இண்டிகேட்டர் ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி எல்லா ஆப்ஷனும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஆக்சுவலாக டெஸ்டிங் மோடில் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்டிங் மோடில் சின்ன சின்ன எரர் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணீங்களோ அவங்களெலாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.